ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் உத்ரா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து என்னோடய 5 AM மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மெஹந்தி வந்து நல்லா காஞ்சிருச்சு. நைட்டு நான் மெஹந்தி வச்சுட்டு படுத்தேன். எனக்கு மெஹந்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு வச்சு. அதுவும் இந்த சம்மர் டைமில் தான் நம்ம வந்து அதிகமாக மெஹந்தி வச்சுக்க முடியும். அதனால் வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஸோ மருதாணி வந்து இப்போ வந்து நம்ம அரைக்க முடியாது, ஏன்னா அம்மி இல்லை. ஸோ அதனால் வந்து மெஹந்தி தான் நான் போட்டிருக்கேன். மருதாணியும் ரொம்ப பிடிக்கும் வைக்கிறதுக்கு. வச்சாலே வந்து அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த கை பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். எத்தனை பேருக்கு மருதாணி பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 5:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் சீக்கிரமாக வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றணும். நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock எழுந்தேன். பட் வந்து கொஞ்சம் நான் வந்து மெஹந்தியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக தான் அன்றைக்கி வேலை வந்து நான் தொடங்கினேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலைல 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் வந்து நான் காலையில் வந்து எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். சம்டைம்ஸ் வந்து லஞ்சுக்கு கூட ப்ரிப்பரேஷன் வந்து காலையிலே முடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு ஹோல் டே வந்து டைம் வேணும் அப்படின்றனால சீக்கிரமாக எல்லா வேலையும் காலையிலே முடிச்சிட்டா நம்ம ஹோல் டே வந்து நான் வீட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் காலையிலே வந்து எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிருவேன். ஸோ காலையில் எழுந்துட்டு பார்த்திங்கன்னா மாப் போட்டுட்டு கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், காலையிலே சீக்கிரமாக குளிச்சிருவீங்களா அப்படின்னு. மோரோவர் குளிச்சிருவேன். ஆனால் சம்டைம்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பேஸ் பண்ணி காலைல வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அண்டு நம்ம கை காலெலாம் கழுவிட்டு நான் விளக்கேற்றிடுவேன். அந்த 4 to 6க்குள்ளே வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நமக்கு வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் வந்து நான் நிறைய யூடியூப்ஸில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் இப்போ கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நமக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதனால் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வந்து நம்ம பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நம்ம வந்து நிறைய நெகட்டிவிட்டியை வந்து திங்க் பண்ணாமல் நமக்கு இது நடக்கும், கண்டிப்பாக இது வந்து நமக்கு நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்கனாலே அந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஹாப்பியாக எண்ட் ஆகுன்றது எனக்கு உணர்வு பூர்வமாக நடந்தனால உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் வந்து நான் அந்த கோலம் போடுறப்போ வந்து எனக்கு புள்ளி வச்ச கோலம் அவ்வளோவா போட தெரியாது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் ரங்கோலிஸ் தான் போடுவேன். ஸோ எனக்கு அன்றைக்கி என்ன தோணுதோ அதை அப்படியே ரங்கோலியாக நான் போட்டுருவேன். மெனக்கெட்டு இந்த டிசைன் போடணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். அன்றைக்கி அந்த டைமில் என்ன ரங்கோலி போடணுன்னு தோணுதோ அதை போட்டுருவேன். ஸோ நல்லபடியாக வந்து காலையிலே வந்து வாசல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு அண்ட் ஊதுபத்தியும் வந்து காலையிலே ஏற்றிடுவேன். காலையிலே வந்து நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுறதாகட்டும் இல்லை வந்து வீடு க்ளீன் பண்ணுறதாகட்டும், நீங்கள் மார்னிங்கே வந்து ரெகுலர் பேஸிஸில் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இப்போ மந்த்லி க்ளீனிங் அந்த மாதிரின்ற ஹெக்டிக் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ டெய்லி நீங்கள் வந்து அப்பப்போ வந்து சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா வீடும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ ஹோல் டே வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கும். வந்து பார்த்திங்கன்னா நான் விளக்கு வந்து காமாட்சி அம்மன் விளக்கு, இந்த 2 விளக்கு தான் ஏற்றுறேன். வெள்ளி செவ்வாய் அப்படின்றப்போ வந்து நான் வந்து வாராகி அம்மனுக்கும் ஏற்றுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கும் ஏற்றிடுவேன். காலையிலையும் சாயந்தரமும் ஏற்றிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஏற்றிட்டு நம்ம வந்து காலையில் வந்து ஊதுபத்தி நீங்கள் வந்து கற்பூரம் காமிச்சிட்டு நீங்கள் டே வந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்லோகமோ ஏதோ ஒன்று வீட்டில் வந்து நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து டீயோ காஃபியோ ஏதாவது போட்டு குடிக்கணும். ஆனால் வந்து எனக்கு இப்போது ரீசெண்டாக வந்து கோல்டு இருக்கிறனால காலையில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு காஃபி தான் குடிக்கிறேன். அதை குடிச்சிட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தான் நான் வந்து டீயோ காஃபியோ குடிச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்தால்
ராஜம் சுக்கு பவுடர். இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். இது நீங்கள் வந்து காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிருங்க. தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ வந்து நீங்கள் அந்த பவுடர் எடுத்துக்கோங்க. அந்த சுக்கு பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து நீங்கள் பனங்கற்கண்டோ ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை போட்டுட்டு நல்ல சுடு தண்ணியில் வந்து நீங்கள் நல்லா ஆற்றி குடிங்க. இதை குடிச்சிட்டு வரப்போ வந்து நெஞ்சு சளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ட்ரை காஃப் வர்றது இதெல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காலைல இது குடிச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவரோ நீங்கள் வந்து கழித்து டீ காஃபி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவினிங் டைம்லேயும் இது வந்து நீங்கள் குடிக்கலாம். இதை நீங்கள் பாலோடையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். பாலில் வந்து நீங்கள் எப்படி வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் நீங்கள் செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குடிச்சிட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சுக்கு டீ குடிச்சிட்டே வந்து நான் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் சைட் பையாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 1 இயராக தான் நான் வந்து டிஎன்பிசிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அந்த டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனுக்காண்டி பார்த்திங்கன்னா எக்ஸாம் வரப்போகுது. அதனால் வந்து காலையிலே வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து ரீட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நான் வந்து கொஞ்ச நேரம் ரீட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய அடுத்த க்ளீனிங் ஒர்க் காலையிலே வந்து நான் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து எங்கள் வீட்டில் வந்து 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன், இல்லை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன். டீப் க்ளீன் சென்ஸ் என்னென்னா ஆசிட் வாஷ் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஹார்பிக் டைல்ஸ் க்ளீனிங் இந்த மாதிரி ஹார்பிக்கில் வரதில் அதை வச்சு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இப்போ வந்து நல்லா தண்ணியெல்லாம் ஓரங்கள்லாம் கொஞ்சம் நான் வந்து டெட்டால் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாப்தலின் பால்ஸ் அது அங்கங்கே போட்டு விட்ருவேன். நமக்கு வந்து ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி வந்து இன்செக்ட்ஸும் வராமல் இருக்கிறதுக்காண்டி நான் ரெஸ்ட் ரூமில் வந்து அது எப்போல்லாம் காலி ஆகுதோ அப்போ போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஸ்ப்ரேயோ இல்லை வந்து ரூம் ஃப்ரெஷ்னரோ இருந்தால் அடிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ காலையிலே நீங்கள் வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி காலையில் உங்கள் வாஷ்ரூமை வந்து ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வாஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டே அப்படின்றதே இருக்காது. ஸோ டெய்லி பேசிஸில் பண்ணுறப்போ ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உப்பு தண்ணி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் வந்து சோப் ஆயில் வந்து நீங்கள் வந்து கிடைக்கும். ஸோ சோப் ஆயில்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல் பர்பஸ் ஆயில். ஸோ அதை வந்து நீங்கள் இதுக்குன்னே ரெஸ்ட் ரூம் க்ளீனிங்க்குனே வந்து லூஃபா வாங்கிக்கோங்க. ஸோ அந்த லூஃபா வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் க்ளீனிங்க்கு வந்து இந்த டைல்ஸ்லாம் நீங்கள் வந்து அதை வந்து சோக் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஷைனிங் வந்து மெயின்டைன் ஆகும் ரெஸ்ட் ரூமில். ஸோ அதை தான் வந்து நான் வந்து டைல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸ்க்குனே ஒரு தனி ஆசிட் இருக்குது. ஸோ அதை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்போ ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப வந்து கரை படியாது. ஸோ உப்பு தண்ணி பிரச்சனை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் வந்து பெட்ஷீட்லாம் மடித்து நீட்டாக நம்ம எடுத்து வச்சிடணும். ஸோ வந்து நம்ம எப்போ தூங்க வரோமோ அப்போ நம்ம பெட்டு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் டீ தான் போட்டுட்ருக்கேன். அண்டு எக்ஸ்ட்ரா பால் வந்து இருந்ததுன்னா காஃபி வந்து அவங்க குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காஃபி தான். ஸோ நான் டீ குடிப்பேன். ஸோ ரெகுலராக வந்து டீ வந்து எக்ஸ்ட்ராவே போட்டு வச்சுப்பேன். ஸோ எனக்கு 11 o'clock இல்லை வந்து 11:30 எனக்கு குடிக்கிறது ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி வேலை அதிகமாக பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு 11:30 நான் வந்து ஒரு டீ குடிப்பேன். ஸோ இது வந்து நம்ம வந்து வீட்டில் அதிகமாக வேலை செய்கிறப்போ வந்து குடிக்கிறனால தப்பு கிடையாது. பட் அது வந்து ரெகுலர் பேஸிஸில் எடுக்கக்கூடாது. என்றைக்கு உங்களுக்கு யூ ஆர் ஃபீலிங் டயர்ட் நீங்கள் அப்போ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டீ எடுத்துக்கலாம்.
ஸோ இட்ஸ் நாட் என்ன சொல்கிறது, இது வந்து தப்பான விஷயம்லாம் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க டீ காஃபி அதிகமாக குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் சில நேரம் உங்கள் வீக்காக இருக்கிறப்போ, டயர்டாக இருக்கிறப்போ குடிக்கிறனால தப்பே கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஏலக்காய் டீ தான் மோஸ்ட்லி வந்து ஏலக்காய் டீ தான் வந்து போடுவேன். இந்த ஏலக்காய் டீ குடித்தாலே அன்றைக்கி டேவே வந்து செம்மையாக போகும், நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தான், ரெகுலராகவே நாட்டு சக்கரை தான். இப்போ டீக்கு எப்பயுமே நாட்டு சக்கரை தான். அண்ட் காஃபிக்கு மட்டும் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் வந்து ஏன்னா டேஸ்ட் வந்து ஒரு டோட்டலாக டிஃபர் ஆகுது. அதனால் வந்து நீங்களும் அதே மாதிரியா காஃபிக்கு வந்து சக்கரை தான் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறீங்களான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா காஃபிக்கு வந்து அல்டர்னேட்டிவாக வேறு என்ன யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், வேறு நாட்டு சக்கரையிலே வேறு வெரைட்டி எது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். டீ குடித்து முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நெக்ஸ்ட்டு ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிச்சனில் வந்து பாத்திரம்லாம் நான் வந்து நைட்டே வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். நைட்டு சாப்பிட்டு போடுற பாத்திரம் மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஸோ மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதை வந்து காலையில் வந்து டீ குடித்து முடிச்சுட்டு அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்பானை வந்து நான் வந்து கொடைக்கானல் போயிட்டு ரிட்டன் வரச்ச ஒரு லேடிக்கிட்ட வாங்கினேன். ஸோ இந்த மண்பானையில் தான் இப்போது தண்ணி குடிச்சிட்ருக்கேன். சம்மருன்றனால வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் வந்து நம்ம ஊற்றி வச்சோன்னா மத்தியானம் வரைக்குமே நல்ல சில்லுன்னு இருக்குது தண்ணி. ஸோ குடிக்கவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டெல்லாம் தட்டிட்டு ஒரு கிளாத் வச்சுருப்பேன் வீட்டில் வந்து ஃபுல் டஸ்ட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருக்கி விட்டு க்ளீனாக வச்சுக்கிறது தான். ஸோ தேர்ஸ்டே தான் நான் வந்து வீடு மாப் பண்ணேன். ஸோ அதனால் வந்து வீடெல்லாம் மாப் பண்ணல, வெறும் வந்து பெருக்கி நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நீங்கள் ரெகுலராக வந்து டஸ்ட்டு வந்து தட்டிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் டஸ்ட்டு தட்டாமல் விட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடையாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் மெனக்கெட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து டஸ்ட்டு தட்டி வீடு பெருக்குங்க. அப்புறம் வந்து உங்கள் லைக் நீங்கள் வந்து ஜன்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து டஸ்ட்டு தட்டுங்க. அது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும். அதாவது வந்து நீங்கள் வீடு க்ளீனிங்க்குன்னு ஒரு நாள் வந்து நீங்கள் ஒதுக்க தேவையில்லை, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஸோ வீடெல்லாம் வந்து நான் பெருக்கிட்டேன். காலையில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து சமையல் வேலை மட்டும்தான் இருக்கும். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வச்சு குழம்பு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் குழம்பு காய் கூட நான் காலையிலே வச்சுருவேன். ஸோ வெறும் சாதம் மட்டும் மத்தியானம் அவங்க வரப்போ சூடாக வச்சுருவேன். ஸோ இதுதான் எங்களோட ஹால். இது கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் எல்லாமே வந்து நான் அடுக்கி வச்சுட்டேன் நீட்டாக. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிச்சன் தான், பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ்லாம் இடமே இருக்காது. அப்போ வந்து பால்கனியில் தான் இந்த விளக்குன பாத்திரம்லாம் நான் எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு 9-10 ஆகிடும். இன்னுமே வந்து நேற்று வாஷ் பண்ண துணி கூட இன்னும் நான் வந்து இது பண்ணாமல் இருக்கேன், மடிக்காமல் இருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் வந்து இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக கிடைக்கும். எனக்கு இது இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. ஸோ எது கூட வேணால் நான் வச்சு சாப்பிடுவேன். தயிர் சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி எது கூட வேணால் இந்த வெள்ளரிக்காய் வந்து சாலட் மாதிரி உப்பு போட்டு சப்பாத்தி கூட தயிர் வச்சு அந்த மாதிரி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. காலையில் ரெஃப்ரெஷிங்காக, ஸோ கூலிங்காகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி என்னமோ வந்து காலையிலையும் வந்து கிறிஸ்பியாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஸோ அதனால் வந்து வெங்காய பக்கோடா தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எப்பயாவது ஒரு அளவாக வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக நாங்கள் வந்து ஆயிலி ஃபுட் சேர்க்காமல் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து தோன்றப்போ வீட்டிலே வந்து ஹோம் குக்டு ஃபுட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறப்போ வந்து அது வந்து நம்ம நல்லா வந்து இருத்து அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ கடையில் மோஸ்ட்லி வாங்குறத விட வீட்லேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி பக்கோடா மாதிரியோ இல்லை வடை மாதிரியோ
நல்ல டிஷ்யூவை கீழே நீங்கள் வச்சுட்டோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ தப்பு கிடையாது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபுட்டில் வந்து நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து மென்டலி வந்து அஃபெக்ட் ஆகும். மீன்ஸ் எப்படின்னா, ஐயோ நம்ம இது சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு இது இருக்கும். இன்றைக்கி இது நம்ம சாப்பிட்ணுன்னு நினச்சோம், நம்ம ஏன் சாப்பிட்ல. அப்புறம் நீங்கள் வந்து அதை பார்த்தோன்னே அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ வந்து நீங்கள் அளவாக கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்றனால அது தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுட் கண்ட்ரோல் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ அதை சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாக்கிங் போய்க்கலாம், நீங்கள் வந்து யோகா பண்ணிக்கலாம், இல்லை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் அதை அளவாக சாப்பிடுங்க. இப்போ நான் வந்து பண்ணியிருக்கிறதுக்கு பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தான் நான் அன்றைக்கி சாப்பிட்டேன். மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டேன். உங்கள் லஞ்சுக்கு வந்து இந்த பக்கோடாவும் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தான் நான் இன்றைக்கி நான் மத்தியானத்துக்கு பண்ணேன். ஸோ இந்த பக்கோடா வச்சு அரிசி பருப்பு சாதம் வச்சு மாங்காய் வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன். காலையில் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான். ஸோ சப்பாத்தி தான் வந்து நான் வந்து தேய்ச்சி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ சப்பாத்தி 2 சப்பாத்தி, அப்புறம் வந்து நேற்று நைட்டு வந்து நான் குழம்பு வந்து அதிகமாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த குழம்பு ஃப்ரிட்ஜிலே இருந்தது. ஸோ அதை எடுத்து நான் வந்து தக்காளி தொக்கு வந்து ஹீட் பண்ணி நான் வந்து அன்றைக்கி சாப்பிட்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த நான் காமிச்ச இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது நான் மாற்றிக்கணும் அப்படின்றனாலும் எனக்கு வந்து கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் அப்படின்றனால தான் உங்கள் கூட என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க. போட்டு ஃபஸ்ட்டு 2 பக்கம் திருப்பிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹையாக நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா சப்பாத்தி வந்து நல்ல பஃபியாக நல்லா சாஃப்டாக வரும். ஸோ சாப்பிட்டு முடித்தோடனே மோரோவர் 1 டே விட்டு 1 டே வந்து இல்லை 2 டேஸ் ஒன்ஸ் வந்து லாண்ட்ரி வந்து போட்டுடுறேன் இப்போல்லாம் வந்து. ஏன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸும் தனியாக வருது. ஸோ ஒயிட் ட்ரெஸ் தனியாக வந்து போட்டுருவேன். சம்டைம்ஸ் வந்து அதை கையில் தான் துவைக்கிற மாதிரி ஆகிடும் நல்ல ட்ரெஸ் எல்லாமே. ஸோ காலையிலே லாண்ட்ரி போட்டால் நமக்கு வந்து, இல்லை நைட்டே லாண்ட்ரி போட்டுட்டேன்னா காலையில் காய போட்டுருவேன். மோரோவர் நைட்டு போடுவேன். இல்லை போட முடியல அப்படின்னா காலையில் போட்டுட்டு அண்டு காலையில் வந்து ஒரு 40 மினிட்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ண போட்டுருவேன். ஸோ மத்தியானம் வந்து ட்ரை ஆகிடும். ஈவினிங் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருவேன். ஸோ நேற்று வந்து ஃபோல்ட் பண்ணவே இல்லை, ஸ்க்ரீனெல்லாம் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து அப்படியே வந்து அந்த வெள்ளரிக்காய் சாலட் சாப்பிட்டுட்டு நான் வந்து மடிச்சிட்டேன். எல்லா துணியுமே வந்து நீட்டாக மடித்து ஆர்கனைஸ்டாக வச்சுட்டேன். ஸோ டெய்லியுமே அன்னன்னைக்கு வேலைகளை வந்து அன்னன்னைக்கே முடிச்சிட்டா நமக்கு வந்து ஹெக்டிக்காக இருக்காது. ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். அண்டு சீக்கிரமாக எழுந்திருக்கிறனால நமக்கு நிறைய வேலைகள் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருது. நமக்கான ஒரு டைம் கிடைக்கிது. ஸோ அதை வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து மித்த விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்ம கெரியரில் அந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்டு இது வந்து பழக்கமாக ஆகிறதுக்கு எனக்குமே ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்தது பிகினிங் ஸ்டேஜில். அண்ட் இப்போயுமே சம்டைம்ஸ் வந்து நான் வந்து தூங்கிடுவேன். ஸோ சீக்கிரமாக என்னால் எழுந்துக்க முடியாது. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஸோ அன்றைக்கி டே எழுந்திரிச்சிட்டு நீங்கள் ஈவினிங்க்கு மேலே கூட உங்களோட வேலைகளை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதாவது அன்றைக்கி டேக்கான நீங்கள் உங்களோட பிஸ்னஸோ ஏதோ நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங்காக வந்து நீங்கள் க்ளீனிங் ரொட்டீன் உங்களோட குக்கிங் மட்டும் மார்னிங் முடிச்சுட்டு க்ளீனிங் ரொட்டீன் எல்லாமே நீங்கள் ஈவினிங்காக பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கும். அண்ட் லஞ்சுக்கு வந்து இதான் சாப்பிட்டோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பிடிச்ச பாட்டு எதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.